இப்ப உனக்குள்ள ஜீவன் இருக்கா? ஏசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் தான் ஒளியா இருந்துச்சான். இப்ப யோவான் சொல்றாரு, ஜீவன் குமாரனுக்குள் இருந்தது. அடுத்த வசனம், குமாரனை உடையவன் வாசிங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நான் குமாரனை உடையவன் சொல்வேன், நீங்க சத்தமா ஜீவனை உடையவன் சொல்லணும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கையை தட்டு. அப்படி என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? கை தூக்குங்களேன். கை தூக்கு சார், கை தூக்கு சார். நீங்க உங்க அத்தனை பேர்த்தையும் ஜீவன் இருக்கு சார். கையை தட்டி. உனக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த காலை வேளையில் உண்மையை சொல்லும்படி உங்களை அழைத்திருக்கிறேன். உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. இயேசு சொன்னார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், நீங்கள் குடிக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் குடிக்கிறவர்களாக இருக்கலாம், சிகரெட் ஸ்மோக்கர்ஸாக கூட இருக்கலாம், அல்லது பாவத்தில் நீங்கள் பிடிபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக வர பிரச்சனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் குடிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்களுக்குள்ளும் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற அந்த மரணத்தை தரக்கூடிய அந்த பழக்கத்தை விழுங்குவதற்கு உங்களுக்குள் தேவன் ஜீவனை கொடுக்கிறார். இதனை புரிந்து கொள்ளும் போது இந்த ஜீவனானது மரணத்தை விழுங்கிவிடும். கொஞ்ச நாள்ல உனக்கு அந்த கேரக்டரே மாறிடும். நீ விடுதலை ஆயிட்டன்ற உனக்கு தெரியல. செக்கு மாட அவுத்து விட்ட பிறகு என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாடு நினைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இன்னும் அடிமையா இருக்கிறோம்னு. கர்த்தர் சொல்லி, நீ அடிமையாகல, அடிமையாகல, நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, குமாரனை உடையவன், அவ்வளவுதான், அவ்வளவுதான் மேட்ரு, அவ்வளவுதான் மேட்ரு. பரிசுத்தம் உடையவன் ஜீவனுடையவன் அல்ல, குமாரனை உடையவன் ஜீவன்.